ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களை பார்த்து யார் பொறாமப்படுறாங்க அதான் பார்க்க போகிறோம். ஏன் பொறாமப்படுறாங்க? ஸோ இந்த ரீடிங் நான் ரொம்ப நாளாக ரொம்ப மாதமாக அப்படின்னு சொல்லலாம் பண்ணணும்னு நினச்ச டாபிக். நான் நிறைய விஷயம் ஒரு டாபிக் எடுத்து பண்ணிட்டோம். இந்த டாப்பிக்கும் எனக்கு என்னவோ இன்ட்யூஷன் சொல்லிட்டே இருந்துச்சு, இந்த டாப்பிக்கும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. 2 செட் ஆஃப் பைல்ஸ். ஸோ பாயில் 1 இந்த பிங்க் கலர் கேண்டில் அண்ட் பாயில் 2 இந்த க்ரீன் கலர் கேண்டில். இன்றைக்கி கீப்பர் டெக்கில் இருந்து நம்ம பார்க்கலாம். செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் கலர் கேண்டில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன். ஓகே, உங்களை பார்த்து யார் பொறாமப்படுறாங்க, எதுக்காக பொறாமப்படுறாங்க பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இது பெருசாக ஒரு சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் யார் உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த பர்சன் யார் அப்படின்றத பார்க்கலாம், எதுக்காக அப்படின்றத பார்க்கலாம். 2 கார்ட்ஸ் எடுக்கலாம். ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட் இங்கே யார், ஆக்குபேஷன். ஓகே, ஆக்குபேஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லணும் அப்படின்னா இது ஒரு பெண்மணி அப்படின்றது நான் சொல்லுவேன். இவங்களுடைய ஏஜ் ஒரு மிடில் ஏஜ் இருக்கிறதுக்கும், இவங்களுடைய சீரீஸ் 3 சீரீஸ் 4 சீரீஸ் 7 சீரீஸ் இருக்கிறதுக்கும், சிலருக்கு 1 சீரீஸ் 2 சீரீஸ் இருக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகம். இவங்க இவங்களுடைய லைஃப் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் மாதிரி தெரிகிறாங்க. எப்படி இருக்காங்கன்னு நீங்களே பார்க்குறீங்க. ஒரு பொழுதாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் நைட் டைமில் கூட இவங்க அந்த லைட் வெளிச்சத்தில் அவங்களுடைய ஒர்க் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு சீரியஸான ஒரு பர்சன். இவங்களுடைய கோல் அப்படின்றது பெரிய ஒரு விஷயம். அதை நோக்கி இவங்க போயிட்டுருக்காங்க. பட் ஏதோ ஒரு விஷயம் இவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இந்த பர்சன் உங்களை கவனிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இவங்களுடைய அப்பியரன்ஸ் பார்க்கும்போது கூட எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, கொஞ்சம் ரஃப் டைப் அப்படின்ற மாதிரி தான். கொஞ்சம் பெருசாக ஒரு மனம் விட்டு பேச மாட்டாங்க. பிடிச்சா பேசுவாங்க, இல்லை பிடிக்கலன்னா பேச மாட்டாங்க. ஒரு மாதிரி இவங்களோட பேசுகிறது கூட கொஞ்சம் ஹெஸ்டேட் ஆகும். ஓகே, ஸோ இவங்க மோஸ்ட் ஆஃப் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒர்க்கிங்கில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா க்ளோஸ் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இல்லை நெய்பர் அந்த மாதிரி தான். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. தெரியாதவங்க கிடையாது, நல்லா தெரிஞ்சவங்க. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த பர்சன், அந்த மாதிரியும் இருக்குது. ஓகே, மேபி உங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் அப்படின்றது பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது அப்படின்ற மாதிரியும் தெரியுது. அதுவும் அந்த பாயிண்ட்டும் எனக்கு வருது. பர்சனல் லைஃப்பில் பெருசாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஒரு ஃபேமிலி லைஃப்பில் சொல்லலாம், மேபி இது ஒர்க்லையும் சொல்லலாம். ஸோ இது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு அன்ஃபுல்ஃபில்டு அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷன் வைஸில், மணி வைஸில் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதுக்காக, இதுலேயும் பார்க்கலாம் எதுக்காக அவங்க உங்களை பார்க்குறாங்க, பொறாமப்படுறாங்க பார்த்து. ஓகே, டெஸ்பேர் அண்ட் கோர்ட்ஷிப். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்னா, சில விஷயங்கள் இவங்களால் இப்போ மனசில் நினச்சாலும் இவங்களால் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு லைஃப்பில், ஒரு ஃபேமிலி லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை கம்பேர் பண்ணும்போது பெட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஓகே, இவங்க இப்போ நினச்சாங்க அப்படின்னா கூட அந்த லைஃப் இவங்களுக்கு வராது. இல்லை அது மனசில் நினச்சிக்க தான் முடியும், தவிர அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஒரு இன்எபிலிட்டி, ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி, இன்எபிலிட்டி சென்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்ககிட்ட இருந்து வருது. ஒரு ஏக்கங்கள், ஒரு வருத்தம். ஏன் லைஃப் கடவுள் இப்படி படித்தாங்க என்னைய மட்டும் அப்படின்ற மாதிரி இந்த பர்சனை பார்க்கும்போது தெரியுது. ஒரு விரக்தியான ஒரு சைடு அப்படின்றது தெரியுது. ஸோ ஓகே, அதர் திங் என்ன, அதை நினச்சி அவங்க வருத்தமும் படுறாங்க. ஸோ ஒன்றுமே என்னால் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி நினச்சி வருத்தப்படுறாங்க.
இன்னும் ஒரு கார்டு உங்களுக்காக நான் எடுக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க. ஒரு 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். தெரியுது சம்திங். ஓகே, கார்ட்ஸ் ஃப்ளோ ஆகுது. மெச்சூர் உமன் அண்ட் மெம்பர்ஸ். இது வந்து ரிலேட்டட் ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஓகே, சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஒரு கனெக்டட் வித் ஒரு எமோஷ்னல் சைடு அப்படின்ற மாதிரி தான் மெயினாக இங்கே தெரியுது. இது வந்து இவங்க இழந்ததாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் லைஃப்பில் வந்து என்கிட்ட இல்லை, அந்த பர்சன்கிட்ட இருக்குது. அது வந்து ஃபேமிலி லைஃப், ஒரு வெல்த்தி லைஃப், ஒரு ஒரு பெருசாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதுதான் அவங்க நினைக்கிற விஷயம். ஓகே, ஏன்னா வந்து லவர்ஸ் கார்டும் வந்திருக்கு, கோட்ஷிப்பும் வந்திருக்கு. இவங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பர்சனலாக ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அதனால் உங்களை பார்த்து ஒரு ஜெலஸ் ஃபீல், இந்த மாதிரி இருக்காங்களே, பெருசாக இருக்காங்களே, நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக இருக்காங்களே, ஹாப்பியாக இருக்காங்களே, ஒரு இண்டிவிஜுவலிட்டி உங்கள்கிட்ட இருக்கே, ஒரு இண்டிபெண்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்களே, எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கார்டும் எப்படி இருக்குது பாருங்கள். இது நீங்கள், இது இவங்க. ஸோ உங்களை பார்க்கும்போது இப்படி ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸ், உங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சில சமயம் அது கூட அவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கலாம். இது சிலருக்கு வந்து கொஞ்சம் ஏஜ்டாக கூட இருக்கலாம். ஒரு 40+, 50+ அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் 2 பேருமே பெண்மணிகள் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ இவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, ராப்பொழுதாக ஒர்க் பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து ஒரு ஹாப்பி லைஃப், ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு தெரியுது. ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு அவங்க நினச்சது அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, மோஸ்ட்டு இது எப்படி தெரியுதுன்னா, ஒரு ரிலேட்டிவாக தான் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளுக்கு உங்கள் கூடவே மேபி சிப்ளிங்ஸாக கூட இருக்கலாம் தெரியுது. ஓகே, உங்களுக்கு ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. செகண்ட் ஒன், இந்த க்ரீன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். உங்களை பார்த்து யார் பொறாமப்படுறாங்க, எதுக்காக பொறாமப்படுறாங்க, இந்த ரீடிங் வந்து ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, யார் அவங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், இல்லை தெரியாமலும் இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் யூனிவர்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க யார் அப்படின்றத பார்க்கலாம். அவங்க யார், எதுக்காக, டூ கார்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கார்டு அவங்க யாருன்னு பார்க்கலாம். மெச்சூர் உமன் வந்திருக்கு. ஓகே, இவங்க வந்து ஒரு ஃபேமிலி வைஸ் நல்ல ஒரு இருக்கிறவங்க, ஒரு மெச்சூர்டு பர்சன், சொசைட்டிக்கு தெரிகிறவங்க. பட் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பர்சன் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒரு நல்ல பேர் உள்ளவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்கள. முக்கியமாக இவங்க ஒரு பெண்மணி அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஒரு ஏஜ்டு இருக்கலாம், ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம், இல்லை மிடில் ஏஜ் இருக்கலாம். பட் உங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் பெரியவங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. மினிமம் 6 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். டேட் ஆஃப் பர்த் 6 சீரீஸ் இருக்கலாம், 4 சீரீஸ் இருக்கலாம், சிலருக்கு 8 சீரீஸ் இருக்கலாம். இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் இவங்கக்கிட்ட இல்லாத விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சி பொறாமப்படுறாங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், இவங்களுடைய அப்பியரன்ஸாக இருக்கட்டும், வெளியில் காமிக்கிற தோற்றம் வந்து ஒரு ஹைஃபை, ஒரு ஒரு பெரிய ஒரு சொசைட்டியில் இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் காமிச்சிக்கிறாங்க. பட் எதுக்காக உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபால்ஸ் பர்சன், அஃபிஷியல் பர்சன். ஓகே, இது வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் வருது. மேபி இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கலாம். இது சிலருக்கு இந்த பாயிண்ட் சூட் ஆகும். ஏன்னா நம்பர் 8 வந்திருக்கு. ஓகே, 2 to 4 கூட வந்திருக்கு. சிலர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க. ஏன்னா இங்கே ஒரு மெயில் இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம், இது பொறாமை அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு விஷயம் உங்களை பார்க்கும்போது ஒரு ஷீட் ஃபீல் அவங்களுக்கு கொடுக்குது. ஏதோ ஒரு விஷயம், ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உங்களை நினைக்கும் போது ஒரு பெருசாக அவங்க திங்க் பண்ணலை. ஏன்னா இவங்களோட இது பார்க்கும்போது
ஈவன் நீங்கள் கூட எப்படி இருக்கீங்கன்னா வெளியே அஃபிஷியல் பர்சன் ஒரு பெரிய ஒரு பதவியில் போஸ்டிங்கில் ஒரு ஒர்க்கிங்கில் ஒரு பிஸ்னஸில் இல்லை எனி ஃபீல்டு அதில் வந்து ஒரு பெருசாக லீடர்ஷிப் குவாலிட்டியோட நீங்கள் இருக்கலாம். பட் உங்களுடைய ஒரு தன்மைகள் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுடைய கேரக்டர் ஃபுல்லாகவே இவங்களுக்கு தான் தெரியும். இது ஒரு விஷயம் உங்களோட சைடில் வந்து இது ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இந்த ரீடிங் யாருக்கு சூட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு டீப்பாக போகுது. இது வந்து இது பொறாமை அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லலாம். உங்களை வந்து அவங்க கவனிச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன எப்படி மூவ் எடுக்கிறீங்க, எப்படி நீங்கள் பேசுவீங்க, உங்களுடைய கண் வந்து எப்படி அசைக்கும், அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க நோட் பண்ணுறவங்க. நீங்கள் வந்து சிரித்தா கூட அவங்க மீன் பண்ணுவாங்க, இல்லை பேசினா கூட அவங்க மீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வைப் தான் எனக்கு வருது. ஸோ எல்லா விதமான டீட்டெயில்ஸ் உங்களை பற்றி தெரிஞ்சவங்க. ஒன்று பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒய்ஃப். ஓகே. ஸோ சம்திங் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து ஒரு நிறைவேறாமல் இருக்குது. இவங்க மேபி இந்த லைஃப் இருக்கணும்னு கூட இவங்க ஆசைப்பட்டிருக்கலாம். ஓகே. ஸோ இவங்க வந்து ஒரு இவங்களோட ஆசை இருக்கலாம், இந்த மாதிரி நான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சொசைட்டி முன்னாடி பெருசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டவங்களாக இருக்கலாம். இல்லை வந்து ஏன்னா இது வந்து ஒரு எமோஷ்னல் இது வந்து எனக்கு வந்து த்ரோட் பிளாக் ஆகுது. ஏன்னா இவங்களால வந்து சொல்ல முடியாத கஷ்டங்கள் மனசில் நிறைய இருக்குது. யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. இவங்க வந்து ஷோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இவங்களோட பர்சனாலிட்டி பார்க்கும்போது இவங்க இப்படி பட்டவங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இது பார்க்கும்போது இப்படி இருக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டவங்க. இப்படியெல்லாம் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வந்து எனக்கு லைஃப் அப்படி கிடைக்கல. சொசைட்டி முன்னாடி நான் வந்து ஒரு போலியான ஒரு ஃபேஸ் நான் காமிக்க வேண்டியிருக்கு, மாஸ்க் போட்டுக்க வேண்டியிருக்கு. என்னால் வந்து அந்த மாஸ்க்கை வந்து எடுக்க முடியலை. பட் இருந்தாலும் நான் அப்படி தான் இருப்பேன். நான் வந்து என்னுடைய ஒரு கெத்து இருக்கலாம், இல்லை வந்து என்னுடைய ஒரு ஸ்டைல் ஆஃப் வே ஆஃப் திங்கிங், என்னுடைய ஸ்டைல், என்னுடைய பர்சனாலிட்டி, அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கலாம். பட் அதில் ஃபால்ட் வந்து உங்களை தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது, உங்களை தான் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. மேபி சிலருக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதனால் ஒரு பிரச்சனை, ஒரு ஃபேமிலி லைஃப்பில் ஒரு இது மாதிரி இந்த மாதிரியும் இருக்கலாம். சம்திங் இங்கே வந்து நீங்களும் எப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் கரெக்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு கரெக்டாக தான் இருக்கேன். ஸோ அதாவது எப்படி இருக்குன்னா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கரெக்ட். ஓகே. ஸோ நீங்களும் உங்களுடைய தரப்பு வாதமாக இருக்கட்டும், உங்களுடைய இண்டிவிஜுவலிட்டி ஆகட்டும், நீங்கள் விட்டு கொடுக்குறதில்ல. ஆக்சுவலி 2 பேருமே இந்த மாஸ்கில் தான் நீங்கள் 2 பேருமே இருக்கிறீங்க. ஓகே. ஸோ வெளி உலகத்துக்கு வந்து பட் வெளி உலகத்துக்கு தெரியாது. ஓகே. அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வருது எனக்கு. வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் ஒரு கார்டு, கிரேட் ஃபார்ச்சூன். எஸ், நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஃபார்ச்சூனாக எடுத்துகிட்டு போக முடியும். பட் நீங்கள் 2 பேருமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. 2 பேருமே ஒரு அடமெண்ட்டாக இருக்கிறீங்க. அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ உங்களுடைய தரப்பு சைடில் நீங்கள் வந்து நியாயத்தை வைக்கிறீங்க, அவங்களுடைய தரப்பு சைடில் அவங்க நியாயத்தை வைக்கிறாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லபடியாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மாற்ற முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். நான் உங்களுக்காக இன்னும் ஒரு கார்டு எடுக்கிறேன். எனக்கு கிரேட் ஃபார்ச்சூனுக்கு அப்புறம் என்ன வரும்னு பார்க்கணும் நான். இது சிலர் வந்து எனக்கு ஒரு வைப் வருது, இவங்களுடைய பசங்க, இவங்க 2 பேருடைய பசங்க கூட இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கலாம். சம்திங் எனக்கு வைப் வருது. சூட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. எஸ், தாட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ சம்திங் இங்கே வந்து ஒருத்தருக்குரிய ஒரு ஸ்தானத்தை வந்து கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒருத்தர் வந்து கரெக்டாக இருக்காங்க, ஒருத்தர் வந்து ஒருத்தருக்குரிய அந்த வேல்யூபிள் டைமிங்காக இருக்கலாம், அவங்களுடைய ஃபேமிலி டைமிங்காக இருக்கலாம், இல்லை வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங்காக இருக்கலாம். அது வந்து ஒரு டிமாண்டாகவே இருக்குது, ஒரு ரூல்ஸாகவே இருக்குது. அதை தவிர அவங்களுடைய ஒரு ஒர்க்கிங், இல்லை அவங்களுடைய பிடிச்ச விஷயங்கள், அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு
ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இந்த எமோஷ்னல் சைடில் கொடுக்குது. ஒரு எமோஷ்னலாக வந்து பெருசாக இங்கே அந்த மாதிரியும் எனக்கு தெரியுது. ஓகே. ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் 2 பேருக்குடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இது வந்து ஒரு கதை மாதிரி போயிட்டுருக்குங்க. இவங்க வந்து இன்னொரு பர்சனும் இதில் வர்றாங்க. அந்த பர்சன் வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிறான். அந்த பர்சன் வந்து அவங்களாலேயும் உங்கள் 2 பேருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி. அதாவது வந்து சிலருக்கு வந்து அவங்க லைஃப்பில் ஒரு செட்டில் ஆகிறதா இருக்கலாம், மேரேஜ் லைஃப்பில் போகிறதா இருக்கலாம். உங்கள் 2 பேருக்குமே ஏதோ ஒரு அங்கே வந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்கல, அங்கே வந்து உங்களுக்கு அந்த பாண்டிங் பிடிக்கல, ஏதோ ஒரு விஷயம் மனசில் வந்து கஷ்டமாக இருக்குது, ஏதோ விஷயம் அவங்க பண்ணுற விஷயம் கஷ்டமாக இருக்குது அந்த பர்சன் மூலிமா. உங்கள் 2 பேருக்குமே அந்த 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 ஃப்யூச்சர் ஃபார்ச்சூன் வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு. மனசால் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி, ஏதாவது வந்து பிரச்சனை ஆயிருமா அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் எனக்கு வருது. ஸோ இது இவ்வளோ டீப்பாக போகும்னு நான் நினைக்கல. பட் இது வந்து ஒரு ஒரு ஸ்டோரி அண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த ரீடிங் வந்து யாருக்கு சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓகே. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.